அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 5 பகுதி 1. நடந்தது திடீரென்று யாரும் துளிகூட எதிர்பாராத ஒன்றாய் இருந்ததால் இது ஒவ்வொருவரையும் மூர்ச்சைக்குள்ளாக்கியது. ஒரு மூட்டையாய் தரையில் விழுந்து கிடந்த உருவத்தை பார்த்தபடி அனைவரும் செய்வதறியாது மதியிழந்து நின்றனர். இதில் துள்ளி எழுந்தது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆண்டனி வரை விரைந்து சென்று அவனுக்கு பக்கத்தில் முட்டியிட்டு அமர்ந்தார். நிமிர்ந்து எழுந்தபோது அவருடைய கண்கள் பீதியில் அறையப்பட்டிருந்தன. பேயறிந்த குரலில் சத்தென்று சொன்னார், என் தெய்வமே, இவர் இறந்துட்டார். இது ஒருவர் காதிலும் விழவில்லை. ஒருவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று சொல்லப்பட்டாலும் அது அறிவுக்குள் நுழையாதல்லவா? இறந்துட்டார், இறந்துட்டார். ஆரோக்கியத்தின் உச்சத்திலும் இளமை ஸ்ரீரங்கத்தின் உச்சாணி கொம்பிலும் இருந்த அந்த மன்மதராசா ஒரு கணத்தில் ஒடிக்கப்பட்டு விட்டாள் இல்லையா? இளமை வீரியத்தில் இருக்கும் நோயற்ற எந்த இளைஞனும் இப்படி ஒரு சோடா விக்கலுக்காக இறப்பது கிடையாது. கிடையாது. அவர்களால் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இறந்து கிடந்த வாலிப எல்லையின் முகத்தருகே தனது தலையை நீட்டி நெருங்கி டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஆழ்ந்து ஊடுருவி பார்க்கலானார். நீளம் பாய்ந்து இழுத்து சுழித்திருந்த ஆண்டனியின் உதடுகளை அருகாமையில் ஆராய்ந்து மோப்பம் பிடித்தார். பின் ஆண்டனி மாட்சன் எந்த கோப்பையிலிருந்து விஸ்கி அருந்தினானோ அதனை கையில் எடுத்தார். இறந்துட்டானா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அவன் ஒரு விக்கல் விக்கினதால் இறந்துட்டானா சொல்றீங்க? ஜெனரல் மார்க்ரேடமிருந்து முதல் அசைவு வந்தது. அதை விக்கல்னு சொல்ல விரும்பினா நீங்க அப்படியே சொல்லிக்கலாம் என்று கோப்பையை பார்த்தபடியே பதில் தந்தார் மருத்துவர். ஆண்டனி இறந்திருப்பது ஆஸ்பியேஷியனால் நேரடி மரணம். இரத்தத்தில் மலமளவென பிராணவாயு சிதைந்து வெறும் கருமிய மிளவாயு மட்டுமே நிறைந்தது. மூச்சை திணறடித்து மரணம் சம்பவிக்கும் நிலை. இப்பொழுது கோப்பையை முகர்ந்தார் ஆம்ஸ்ட்ராங். அதனடியில் கிடந்த படிமங்களின் மீது தனது விரல் நுழைத்து தொட்டார். பிறகு மிக மிக எச்சரிக்கையாய் அவ்விரலின் நுனியினை தனது நுனி நாக்கால் துளிவுண்டு தொட்டு பார்த்தார். அவரது முகபாவம் இன்னும் கடுமையாக மாறியது. ஜெனரல் மார்க்ரெட், விக்கலினால் வலிப்பு ஏற்பட்டு ஒருவன் இறந்துவிடலாம் என்று இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது என்றார் விடாமல். எமிலி பிரண்ட் தத்துவ குரல் எடுத்து தெளிவாய் சொன்னார், வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர்ப்பின் துள்ளலோடே இறந்தும் போகிறோம் கணத்தில். ஆம்ஸ்ட்ராங் நிமிர்ந்து நின்றார். பேசுவோரின் கருத்துகளுக்கு மரியாதை தராதவராய் ஒரு மனிதன் வெறும் விக்கலினால் ஏற்படும் வலிப்பால் இறப்பது கிடையாது. இப்போதுதானே சொன்னேன் என்று திடுதிப்பென்று குறிப்பிட்டார். மாட்சனின் மரணம் நாம வழக்கமா குறிப்பிடும்படியான ஓர் இயற்கை மரணம் கிடையாது. அப்படின்னா என குசுகுசுவென பேரா கேட்டார். அதுல விஸ்கியில ஏதாவது இருந்ததா? ஆம்ஸ்ட்ராங் ஒப்புக்கொண்டு தலையை அசைத்தார். ஆமாம், அது என்னன்னு சட்டுன்னு சொல்ல முடியல. இங்கு நடந்துள்ள எல்லாமே அது ஏதோ ஒரு சயனைடா இருக்கலாம்னு சுட்டி காட்டுது. ப்ரூஸ்கி என்னும் அமில வாசனை தனிப்பட்டு தெரியல. ஆகவே பொட்டாசியம் சைனாடா இருக்கலாம். இது தாமதமே இல்லாம உட்கொண்ட கணத்துல கதையை முடிக்கும். ஜட்ஜ் கூர்மையா கேட்டார். அது அவனுடைய கோப்பையிலா இருந்தது? ஆமாம். டாக்டர் நீண்ட அடிகள் எடுத்து வைத்து கோப்பைகளை வைக்கப்பட்டிருந்த மேஜைக்கு ஓட்டமும் நடையுமாய் விரைந்தார். விஸ்கியை மூடியிருந்த அடைப்பானை திறந்து அதனை முகர்ந்து பார்த்தார். கொஞ்சம் சுவைக்கவும் செய்தார். பிறகு இவ்வாறே சோடாவையும் பரிசோதித்தார். தானாக தலையை மறுத்து அசைத்து கொண்டார். இது ரெண்டும் சரியாதான் இருக்கு. லாம்பர்ட் கேட்டான். அப்போ என்ன சொல்றீங்க? அந்த விஷத்தை அவராகவே அவருடைய கோப்பையில் போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நான் விளக்க முடியாத அதிருப்தி நிறைந்தது. ஆம் என தலையசைத்தார் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். சொன்னார், அப்படிதான் இருக்கு. தற்கொலையா? என்று ஃப்ளோர் அப்படியே நினைக்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்லை இருக்கு இங்க என்று விட்டு இருந்தாலும் என்று சிந்தனையாய் பார்த்தார். வேறே அதே முணுமுணுத்த குரலில் பேசினார். ஆண்டனி தன்னைத்தானே அழிச்சுப்பார்னு யாராலும் நினைச்சு பார்க்க கூட முடியாது. அவருக்குள்ளே அத்தனை கொண்டாட்டமாய் இருந்தார் தெரியுமா?
இன்னைக்கு சாயங்காலம் அந்த மலையை குடைஞ்சிக்கிட்டு அவர் கார் ஓட்டிக்கிட்டு வேகமாக வந்தபோது அந்த இளமை துடிப்பு, அப்போ அவர் எப்படி இருந்தார்னா, அதாவது என்னால் விளக்கவே முடியலையே. ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது மற்றவர்களுக்கு புரிந்தது. துடிப்பு, உயிர்ப்பு, துள்ளல், அதுதான் ஒரு வாழ்க்கை. இளமை மற்றும் ஆண்மையின் விரைப்பு நிறைந்த ஒரு உல்லாச உச்சம். குறைவற்ற 16 வயது சொர்க்கம். கரையான் அரிக்க இயலாத தேக்காய் அப்போது தெரிந்தான் அவன். அவன் மறையக்கூடியவனே அல்ல என்றே அனைவரும் அப்பொழுது ஒரு சேர உயர்ந்திருந்தனர். ஆனால் இப்பொழுது குவித்து ஒரு மூட்டையாய் தரையில் முடிந்து விழுந்து கிடக்கிறான். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கேட்டார், இதுல தற்கொலையை தவிர வேற ஏதாவது சாத்தியக்கூறு தென்படுதா? ஒவ்வொருவரும் சன்னமாய் மறுத்து தலையசைத்தனர். இதற்கு வேறே ஒரு விளக்கம் தர வாய்ப்பு கிடையாது. வேறெந்த சாட்சியமும் பக்கத்தில் இல்லை. அவனாகவே விஸ்கி மேஜைக்கு போய் அவன் தானாகவே மதுபானத்தை ஊற்றி குடித்ததை இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் பார்த்திருக்கின்றனர். இதிலிருந்து கோப்பைக்குள் சைனாட் போன்ற எந்த சனியன் இருந்தாலும் அதனை அவனேதான் கலந்திருக்க வேண்டும் என்பது ஒன்றே சாத்திய முடிவாகிறது. இப்படியே இருந்தாலும் என்ன காரணத்துக்காக ஆண்டனி மாட்சன் தற்கொலை செய்து கொள்ள முன்வந்திருக்க வேண்டும்? ஃப்ளோர் சிறு சிந்தனையோடு சொன்னார், இதோ பாருங்க டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், இந்த முடிவு எனக்கு சரியா படல. இதே கோணத்துல மட்டுமே நாம பார்க்க கூடாது. ஆண்டனி மாட்சன் ஒரு தற்கொலை கிராக்கினை என்னால முத்திரை குத்த முடியாது. ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் இதற்கு பதில் தந்தார். நான் ஒத்துக்கிறேன்.